அரசியல் களத்துல இருந்து மீண்டும் சினிமா உலகிற்கு திரும்புறாரு திமுகவுடைய முன்னாள் தலைவர்கள்ல ஒருவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமலஹாசன் அவர்களுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமான ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்கும் புதிய திரைப்படத்துல அவர் கதாநாயகனாக நடிக்க உள்ளதாக தற்போதைய தகவல்கள் தெரிவிக்குது. கடந்த 2022ஆம் ஆண்டிலேயே கமலஹாசன் தயாரிப்புல கிடாரி பட இயக்குனர் பிரசாத் முருகேசன் இயக்கத்துல உதயநிதி நடிப்பதாக ஒரு படம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. முதற்கட்ட பணிகள் முடிவடைந்த நிலையில உதயநிதி அவர்கள் திடீரென விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதால தன்னுடைய நடிப்பு பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக அறிவிச்சாரு. அவர் நடிப்புல வெளியான மாமன்னன் திரைப்படமே அவருடைய கடைசி படமாக அமைச்சது. இந்த நிலையில அண்மையில நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்ல திமுக தோல்வியடைந்ததை தொடர்ந்து தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் உதயநிதி அவர்கள் மீண்டும் கலைத்துறையில கவனம் செலுத்த இருக்காரா. ஏற்கனவே பாதில நின்ற கமலஹாசன் அவர்களுடைய அதே படத்திலா அல்லது முற்றிலும் புதிய கதையா அப்படின்னு பல கோணங்கள்ல கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில தற்போது சமீபத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜேசன் சஞ்சய் அவர்களை நேர்ல சந்திச்சிருக்காராம். மேலும் பாத்தீங்கன்னா முன்பே ஜேசன் சஞ்சய் அவர்கள் உதயநிதி அவர்களுக்காக ஒரு கதை சொல்லி உள்ளதாக சொல்லப்படுது. இவர் தற்போது தமிழ் சினிமாவில சிக்மா அப்படின்ற தன்னுடைய முதல் படத்தை எடுத்துட்டு இருக்காரு. இதன் அடுத்த 2வது படமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கதை சொல்லியிருக்காராம். சோ கூடிய விரைவிலேயே இந்த படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக முதல்வரான தளபதி விஜய் அவர்களுக்கு எதிர்க்கட்சியாக உள்ள திமுகவுடன் ஜேசன் அவர்கள் கைகோர்த்துள்ளது தற்போது கோலிவுட்ல சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.